குழந்தைகள் சிந்திக்க விடாமல் பெற்றோர்கள் செய்து விடுவதாக சென்னை பெருநகர வடக்கு போக்குவரத்து துணை காவல் ஆணையர் குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் 189வது விளையாட்டு தினம் மற்றும் 77வது தேசிய மாணவர் படை தினம் கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. பெருநகர சென்னை வடக்கு போக்குவரத்து துணை காவல் ஆணையர் குமார், தமிழ்நாடு தேசிய மாணவர் படை அதிகாரி ராமோஜு ஸ்ரீகாந்த் ஆகியோர் மாணவர்களுக்கு பதக்கம், சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். அப்போது பேசிய பெருநகர சென்னை வடக்கு போக்குவரத்து துணை காவல் ஆணையர் குமார், இளமையில் கல்வி கற்பது மிக முக்கியமானது என்றும், ஆனால் தற்போது குழந்தைகள் கேட்கும் முன்னரே அவற்றை செய்து கொடுத்து சிந்திக்க விடாமல் பெற்றோர்கள் செய்து விடுவதாகவும் கூறினார். எந்த ஒரு தனி மனிதன் அவனுக்கு உண்டான தேவையை அவனே சரி செஞ்சுக்கிறானோ அப்போதான் அவன் மகன் ஸ்டேஜுக்கே வரான். இப்போ எல்லா பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை எந்த ஸ்டேஜ் இருக்கு நீங்களே அசஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி உங்கள் சொந்த காலில் நிற்கிறீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை வந்து நிற்கணும். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாதான் அவன் மகன். அது வரைக்கும் நீங்கள் பாலகன் தான். யாரெல்லாம் லக்ஸரியான பேரண்ட்ஸாக இருக்காங்களோ, இல்லை லக்ஸரியான டீச்சர்ஸ் இருக்கோ, இல்லை லக்ஸரியான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருக்கோ, அந்த குழந்தை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துருவோம். அதன்பின் பேசிய சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெபதாஸ் தினகரன், தங்கள் பள்ளியில் கல்வி மட்டுமின்றி விளையாட்டுகளிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும், மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தங்கள் பள்ளி முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறினார். அகடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட பெரிய கிரவுண்ட் இருக்குது ஸ்கூலில். அதில் கிரிக்கெட் கோச்சிங், ஃபுட்பால் கோச்சிங், வாலிபால் கோச்சிங், பேஸ்கெட் பால் கோச்சிங், ஷட்டில் கோச்சிங், இப்படி எங்கிட்ட எல்லா கேம்ஸ்லேயும் இருக்குது. நம்ம ஸ்கூல் தான் ஜோனல்ஸில் டாப்பராக இருக்கிறோம். அந்த காலத்தில் சொல்கிற பாக்ஸ் ஷீல்டெலாம் வின் பண்ணுற ஷீல்டை இன்றைக்கும் நம்ம ஸ்கூலில் தக்க வச்சிட்டு இருக்கிறோம்.